ஏய் தாஸ் மேலே கேசா தண்ணி அடிக்காத வரைக்கும் தானே நான் தாஸ். தண்ணி அடிச்சிட்டேன்னு வைய மோசமான பாஸ். சூப்பர் தாஸ். இப்ப நீ பேச. ஏன் லூசு? இல்ல உன்னை கூப்பிடுறாங்க பாரு. என்ன குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றீங்களா? சேது படத்துல வர அங்கயா சேது படத்துல வர சியா மாதிரி காதல சொல்ல வந்தா உன் பொண்ணு அங்க இல்ல. அன்னியன் படத்துல வர அம்பி மாதிரி தம்பி சொன்ன காதலுக்கு நீ ரிசல்ட் சொல்லாம ரிமாண்ட் பண்ணிருக்க. அட்ரஸ் மட்டுமே சொன்ன என்னையும் நீ உள்ள தூக்கி வச்சதுக்கு கலாட்டா பண்ணாம கம்போஸ் பண்ணி கரகாட்டம் ஆடுவாங்க. உங்களை வெளியில விட்டது தப்பா போச்சு. ஆமா ஆமா, இவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தீர்ப்பு சொல்லிட்டாலும். சர்ச்சை பத்தி பேசாத, ஏற்கனவே பிரச்சனை கிடக்கல. ஆமால, நீ போலி டாக்டர் தானவே, நியாயப்படி ஓ மேலதான் கேஸ் போட்டு உள்ள தள்ளணும். ஆமா என்னய்யா டாக்டர் கிட்டே சண்டை போடுறீங்க, ஆனா உனா கும்பலா வந்துடுறீங்க, குழப்பமா பேசுறீங்க. யாரையா நீங்க? நீ வயிற்று வலி கேசா? இங்க வா, உனக்கு வயிற்று வலி சரியாயிட்டா? நாங்க மருந்து சாப்பிடுறோம்ல. நீ ஆயுள் முழுக்க மருந்து சாப்பிட்டாலும் உனக்கு சரியாவாது. இவங்கிட்ட வைத்தியம் பார்த்து எவனுக்குல சரியா இருக்கு, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு அவனுக்கே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கா. வேற ஊர்ல நல்ல வைத்தியம் இருக்கான், அங்க போய் வைத்தியம் பாரு. இவனை ஊர் பாடுற தாண்டி விட்டுவாங்களே. என்னல லாரி பிரேக் போடுற மாதிரி மதிக்க? அண்ணா இப்பதான் காதல் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு, உள்ள பூந்து கெடுத்து விட்டுறாதீங்க. இப்ப பார் வைத்தியர் ஐயா, இவன் யாருன்னு தெரியுமா? இவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? என்ன சத்தம் போட்டு சண்டை போடும் பார்த்தா சைலண்டா பெஸ்ட்டுக்கா? அட அறிவு ஜீவனை என்ன மட்டும் கவனிக்க, பக்கத்துல அவனை கவனிச்சால கண்ணாலே கதகளி ஆடிட்டு இருக்காங்கல்ல. இதுக்கு மேல சத்தமா பேசினா அவ்வளவு பேரையும் தூக்கி உள்ள போட்டுருவான். பரவாயில்லையா? திருந்துற வழிய பாருங்களேன். வைத்தியர் ஐயா, கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், சொல்லு. போயிட்டு வா.